கண்ணீரோட கலந்த சிரிப்போட வர இவர் ஒரு மரண தண்டனை கைதிங்க. ஒரு மனுஷனுக்காக 34 கோடி ரூபாய் கொடுத்து மொத்த கேரளாவும் இவருக்காக காத்திருக்காங்க. இருபது வருட சிறை வாழ்க்கை, ரத்த பணம், இப்படி மொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்த அப்துல் ரஹீம் யார்? கேரளால இருக்கக்கூடிய கோழிக்கோட சேர்ந்த அப்துல் ரஹீம் அப்படின்றவங்க கடந்த 2006ஆம் ஆண்டு கேரளால இருந்து சவுதிக்கு புறப்படுறாங்க. ஓட்டுநர் வேலையும் செஞ்சுக்கிட்டு அப்படியே தன்னுடைய ஆதரவாளருடைய மகனுக்கு சுவாச பிரச்சனை இருந்ததால சுவாச குழாய் பொருத்தி இருந்திருக்காங்க. ஒரு நாள் அந்த சிறுவனை கவனிச்சிட்டு இருக்கும் பொழுது தவறுதலா தெரியாம அந்த சுவாச குழாய அப்துல் ரஹீம் தட்டி விட்டுருக்காங்க. அதை மீண்டும் பொருத்த முடியாம மருத்துவமனையில் அனுமதிச்சும் அந்த சிறுவன் உயிரிழந்ததால உடனடியா காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. சவுதி போலீஸ் வந்து அப்துல் ரஹீமை கைது செய்திருக்காங்க. குற்றம் நிரூபிக்கப்பட்டதால 20 வருட சிறை வாழ்க்கையோட மரண தண்டனையும் விதிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் அந்த சிறுவனுடைய பெற்றோர்களும் அப்துல் ரஹீமை மன்னிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா சவுதி அரசுடைய உத்தரவுப்படி ரத்த பணம் 34 கோடி செலுத்தணும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இவ்வளவு பெரிய பணத்தை எப்படி திரட்ட போறோம், எப்படி தன்னுடைய மகனை காப்பாற்ற போறோம்னு அப்துல் ரஹீமோடைய பெற்றோர்கள் போராட உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மலையாளிகளும் ஒன்று கூடியிருக்காங்க. அப்துல் ரஹீம்காக நிதி திரட்டி இருக்காங்க. இது மூலமா 34 கோடிக்கு மேல அவங்க பணத்தையும் திரட்டினதா சொல்லப்படுது. அது தொடர்ந்து கடந்த 2024ஆம் ஆண்டு ரத்த பணத்தையும் சவுதி அரசு கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஆனா 20 ஆண்டுகள் சிறை தண்டனை கழிச்சதுக்கு அப்புறம் தான் அப்துல் ரஹீம் வெளியில வர முடியும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில கடந்த மே 28ஆம் தேதி அப்துல் ரஹீமையும் விடுவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு பிஹைண்ட் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். இந்த வீடியோவை வழங்கியோர் மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஜிடி ஹாலிடேஸ், கார்த்திபுரம், கோயம்புத்தூர், 200 ஏக்கர் டவுன்ஷிப்.